Hello guys, welcome back to my channel Abhilash Ravi 43. So ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறோம்னு நினைக்கிறேன். And yeah, இன்னைக்கு வந்து ஒரு சண்டே ரைட் தான். ஸோ now the time is 6. பைக்கை வார்ம் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா கோத்தகிரியில் சாம்ராஜ் அப்படின்னு ஒரு டீ ஃபேக்ட்ரி இருக்குது. அது பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. இங்கேருந்து அப்ராக்ஸ் ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அப் அண்ட் டவுன் 200 கிலோமீட்டர்ஸ். அண்ட் இன்றைக்கி நம்ம கூட வர போகிறது சல்மான் அண்ட் விவேக். சல்மான் என்னோட பில்லியன் இல்லைன்னா விவேக்கோட பில்லியனாக உட்காருவார். ஸோ இன்றைக்கி ஒரு கேமரா வேறு கிடச்சிருக்கு. ஸோ அவர் வேறு ஒரு ஃபோட்டோகிராஃபர். நல்ல ஃபோட்டோஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அண்ட் கூட விவேக் vava TN43. ஸோ யா கியர் பண்ணியாச்சு. நீங்கள் அப்படி கோப்ரோக்கு வந்துருங்க. எஸ், நம்ம இப்போது கிளம்பலாம். போகலாமா? அதில் உட்காருறியா? இதிலே உட்காட்டுண்டாவேன். ஸோ ஃபைனலி வந்துட்டான். என் பின்னாடி ஒரு பில்லியன் இருக்கார் சல்மான். அண்டு எப்போவுமே பஞ்சுவாலிட்டி நான் தான் மெயின்டைன் பண்ண மாட்டேன். இன்றைக்கி ஈவன் லேட்டு. அவ்வளோ திருப்பினேன். நான் இவ்வளோ தான் திருப்பினேன். சார் அப்போ நான் முன்னாடி போய் அடிச்சிட்ருக்கிறேன். எஸ்ஆரில் அடிக்கிறேன். காலையில் எந்திரிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் எந்திரிச்சா தான் இதை என்ஜாய் பண்ண முடியும். எப்படி சொல்கிறது, ரோட்டில் ஒரு வண்டியும் இருக்காது. அந்த சில் கிளைமேட், அதுலேயும் நான் ஹில் ஸ்டேஷன்ஸில் வேறு இருக்கேன். ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல். ஃபியூல் 3 பாயிண்ட் தான் இருக்குது. இதையும் நம்பவும் முடியாது ஃபியூல் கேஜை. எதுக்கு நம்ம வந்து ஃபியூல் அடிச்சுட்டே கிளம்பிடலாம். ஏன்னா அந்த பக்கம் அந்த குன்னூரில் தாண்டி போயிட்டோன்னா அந்த சைடு ஃபியூல் அடிக்க முடியாது. ஓப்பா ரொம்ப சில்னஸ். இங்கே வந்து சில்னஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சுல. ஐயோ ஆமாம் முச்சு. ஓப்பா கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் சில்னஸ் ஹெவி ஆயிடுச்சு. அப்பா ஸோ காய்ஸ், ஆக்சுவலி வந்துட்டோம். நீங்கள் கீழே மேட்டுப்பாளையத்துலேருந்து வர்றீங்கன்னா காட்டேரி இந்த ஏரியா பேர், இந்த டவுன் பேர். இந்த காட்டேரியிலேருந்து நேராக உள்ளே போகணும். நீங்கள் இப்படி வந்தீங்கன்னா கோத்தகிரி குன்னூரில் ரீச் ஆவீங்க. அந்த பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு சாம்ராஜ் போகலாம். நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு பேர், இந்த டவுனுக்கு பேர் வந்து காட்டேரி. மேட்டுப்பாளையத்துலேருந்து வரும்போது மேலே இருக்குது, மேலே ஹேர்பின் பெண்டில் இருக்கும். நீங்கள் அது கேட்டாலே தெரியும், காட்டேரி. ஸோ காலங்காத்தாலங்கிறதுனால பசி எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இங்கே ஒரு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாம். ஒரு காஃபி சாப்பிட்டு முடிச்சாச்சு. இதுக்கு மேலே ரோடு சும்மா வேறு லெவலில் இருக்கும். மேலே தான் போகணும். மேலே தான் யா மேலே தான் போகணும். இதுக்கு மேலே ரோடு வேறு லெவலில் இருக்கும். ஃபுல்லாக என்ஜாய் மோடு தான் இதுக்கு மேலே. ஸோ வாங்க, வந்து சேஃபாக என்ஜாய் பண்ணிவிட்டு சேஃபாக போங்க. So yeah, let's have fun. கார்னரிங்க்கு பெஸ்ட்டான ஒரு ரோடு இதுதான், ஸ்விங்கிங் ரோடு. நான் என் பின்னாடி ஒரு பில்லியன் உட்காந்துருக்கறனால எக்ஸ்ட்ரீமாலாம் பண்ணல, லைட்டாக தான் பண்ணுறேன். அவர் வேறு ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கான் பேக்கில் சல்மான். ஸோ அதனால் கொஞ்சம் நார்மல் கார்னரிங்கில் பண்ணுறேன், எக்ஸ்ட்ரீம் கார்னரிங்கில் பண்ணல. கோலே ஃபோட்டோ எடுக்கிறேன்னா சொல்லு, நான் வேணா வரட்டா? அப்படி இல்லை, இந்த கார்னரிங்கில் நல்ல ஒரு ஃபோட்டோஸ் கிடைக்கும். வா. கிடச்சிச்சா மச்சு?
சும்மாரா எங்கே காமி? ஓகே ஓகே, போதும் அந்த ஃபோட்டோவே போதும். எது நல்லா மாட்டிருக்கு அவனோட. ஸோ நல்ல ஒரு ஃபோட்டோ கிளிக் ஆகிருக்கு. ஸோ அது வந்து என்னோடய இன்ஸ்டாவில் வரும். ஸோ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணாதவங்க தயவு செஞ்சு இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். கூல் ஓவர்டேக்கிங். இன்ஸ்டாவோட ப்ரொஃபைல் வந்து இன்ஸ்டா ப்ரொஃபைல் பேர் வந்து அபிலாஷ் அபி 43, சேம் யூடியூப் சேனலோட அதே பேர் தான். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இப்போ தான் என் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். என்னடா கடைசியை சொல்ல வேண்டியது இப்போவே சொல்கிறானேன்னு பார்க்காதீங்க. அப்பப்போ ஞாபகம் வரும்போது சொல்லிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக விவேக் ரூட் தெரியாது, அதனால தான் பார்த்து போயிட்டுருக்கான். ஏன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் அவன் வர்றான். ஏன் இது வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது சொல்கிறேன்னா, ரொம்ப பெரிய கார்னரிங், நல்ல ப்ராடான ரோட். நம்ம இந்த எட்ஜில் கார்னர் பண்ணுறோன்னா அந்த எட்ஜில் என்ன நடக்குதுங்கிறது தெரியும். ஸோ கான்ஃபிடெண்ட்டாக கார்னர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அதனால தான் நிறைய பேர் இந்த ரோட்டை என்ஜாய் பண்ணுறாங்க, அதுவும் எஸ்பெஷலி பைக்கர்ஸ். அதனால தான் நானும் உங்கள்கிட்ட சஜஸ்ட் பண்ணுறேன், வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் சேஃபாக இருங்க, சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். வேர் யோர் ஹெல்மெட்ஸ், எல்லாமே பண்ணுங்கள். ஸோ கைஸ், ரோடு பாருங்கள், ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, ரோடு ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஏற்கனவே ஃபஸ்ட்டு இருந்த ரோடே நல்லா தான் இருந்துச்சு. இப்போ மறுபடியும் ரோடு ரினியூவல் பண்ணியிருக்கானுங்க. விவேக் ஓவர்டேக் ட்ரை பண்ணுறான், ஆனால் நான் அவனை விட மாட்டேன். ஜஸ்ட் ஃபார் ஃபன் ஸ்லோ பண்ணிட்டான், vlog பண்ணிட்டு வந்துருக்கான். முறுக்குறான். ஓகே, ஸோ let him go. Just for fun, அவ்வளோதான். மற்றபடி ரேஸ் எல்லாம் கிடையாது. ஓவர்டேக் பண்ணிட்டான்டா. ஐயோ, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு தான். தார் ஊற்றாமல் இருந்தால் சரி, தார் ஊற்றுனா ஒட்டிடும். தார் அவ்வளோக்கு ஊற்றலை. இங்கே ஊற்றிருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். ஏய் பேக்கில் பைக் வருது, கார் வருது. இந்த ஸ்பீடில் போனால் அந்த ஜல்லி பேக்கில் தரிக்கும். டிரைவர்ஸ் அந்த மாதிரி. ஓவர் டைம் தான் விடுவேன், ஓவர்டேக் பண்ணேன். கடைசி வீடியோ நீங்கள் பார்த்தது வந்து ஆஃப் ரோடிங் வீடியோ. ஸோ என்ன தெரியல, அந்த ஆஃப் ரோட் பண்ணதுக்கப்புறம் பைக் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு. எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக போய் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் அங்கங்கே போய் ஃபிக்ஸ் ஆகிருச்சுன்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத் ஆயிடுச்சு இப்போது வண்டி. அதுவும் இல்லாமல் வரும்போது லூப் வேறு பண்ணிட்டு வந்தேன். நல்ல ஸ்மூத்தாக இருக்குது வண்டி. இன்றைக்கி நான் ஆக்சுவலாக எந்த ஒரு பவரும் கொடுக்கல வண்டிக்கு. நான் கிட்டத்தட்ட ஒரு 4,000 RPM தாண்டவே இல்லை. ஐ எம் ஜஸ்ட் என்ஜாயிங் த ரோட் அண்ட் என்ஜாயிங் த ஸ்மூத்னஸ். இது அந்த ரோடு சொன்ன ஸ்விங் ரோடு நல்லா இருக்கும். இதெல்லாம் ஸ்மூத்தாக பண்ணுறதுக்கு. கொலை நீ இந்த சீட் நான் போட்டிருக்கல, அது போட்டதுக்கப்புறம் இப்போ தான் நீ உட்கார்ற. எப்படி இருக்கு சீட்டு? நல்லா இருக்கா? எது வரல? அப்போ ஓகே. ஸோ ஜாரா சீட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல, ஒர்க் ஆகுது. ஜஹாரா சீட், சாரி, அதோ சாம்ராஜ் வந்துட்டோம்.
இல்லைங்களா? நோ காஃபி நோ டீ. இப்போ தான் அவங்க வந்திருக்காங்க. ஸோ அந்த சாம்ராஜ் டீ கடையிலேருந்து கொஞ்சம் தூரம் வந்தீங்கன்னா இதோ உங்களுக்கு தெரியும் கோவில். அதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட், வேறு லெவலில் இருக்கும். வண்டி வருதா? ஓகே. கோவில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. ஸோ அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நான் இது வரைக்கும் உள்ளே போனதில்லை, பட் வெளியவே இப்படி அழகாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த கியரப்பில் வந்துட்டு உள்ளே போகிறது கஷ்டம். பட் எப்போது காரில் வந்தால் உள்ளே போகணும், ஒரு டைம் விசிட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. அவ்வளோதான், கிளம்பிட வேண்டியது தான் பேக் டு கோத்தகிரி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கோச்சிக்காதீங்க லாங் டூர் எங்கேயும் போகிறதில்ல அப்படின்னு. ஆக்சுவலாக நாங்கள் இந்நேரம் கன்னியாகுமரி போக வேண்டியது, பட் அந்த கொரோனா வைரஸ்க்காக தான் கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்லணும், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எங்கே போகிறதா இருந்தாலும் மாஸ்க் வேர் பண்ணுங்கள். அண்ட் யாருக்காவது காய்ச்சலில் கொஞ்சம் சிவியராக வர மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டார்டிங்கே நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணுங்கள். செக்யூராக இருங்க. நெயிலில் நல்லா கட் பண்ணிவிட்டு கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எந்த ஒரு ஃபுட்டும் சாப்பிடுங்க. அடிக்கடி வாஷ் பண்ணிகிட்டே இருங்க கையை. இஃப் சப்போஸ் கொரோனா வைரஸ் உங்கள் யாருக்காவது பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. இது வந்து கொரோனா வைரஸ்ங்கிறது ஒரு ஃபீவர் தான். அதை எதிர்த்து உங்கள் பாடி போராடும், நோ இஷ்யூஸ். அதுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டெல்லாம் எடுங்க. பூண்டு, லெமன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய சாப்பிடுங்க, நிறைய குடிங்க. ஸோ ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் தான். இருந்தாலும் செக்யூராக இருங்க. தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. கேட்ச் யூ நெக்ஸ்ட் வீடியோ. until then bye bye. லவ் யூ கைஸ். 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நாங்களும் கிளம்பிடுவோம்.